வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல வந்து இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்களா, ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அந்த ஒரு செம சூப்பரான மேட்ச் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் மேட்ச் நடந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையான மேட்ச்சுங்க. அதாவது உண்மையிலே ஒரு வேர்ல்டு கப்லேயே ஒரு ரெக்கார்டு, ஒரு சரித்திரம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி வந்தது திரும்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து எவ்வளோ பெரிய டீம் எல்லாருக்குமே தெரியும். ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ தான் வளர்ந்து வருது. ரொம்ப பெரிய டீம் சொல்ல சின்ன கத்துக்குட்டி டீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பவுலர்ஸ் நல்லா இருக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணுவோன்னு யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது. யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஐயோ ஆஸ்திரேலியாவது ஆப்கானிஸ்தான் தோக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நடந்துருச்சுங்க இன்னைக்கு. காலையில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து 148 for 6. அதாவது கம்மி ஸ்கோர். அதாவது டாஸ் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஆப்கானிஸ்தானை பேட் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ணோன்னே இவங்க வந்து ரொம்ப 4லாம் அடிக்காமல் ஃபஸ்ட்டு விக்கெட்கே ஒரு 118 ரன்னுக்கு விக்கெட்டே போகல. குர்பாஸும் இப்ராஹிம் ஜர்தானும் வந்து சேர்ந்து 118 ரன்னுக்கு வந்து விக்கெட்டே போகாமல் இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியன்ஸு. அது மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாயினிஸ் வந்து விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட்டு குர்பாஸ் விக்கெட்டு, அது மாதிரி விக்கெட் போச்சு. இப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து இது வந்து 148ங்கிறப்ப இது வந்து ஈஸியாக வந்து ஆஸ்திரேலியா எடுத்துடணும். ஏன்னா பெரிய பெரிய பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமாக இருக்காங்க. வரிசை லைனாக பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு சொல்லி எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் வந்து விளையாட வந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து 0ல் டக் அவுட் ஆகிட்டார். அப்புறம் வார்னர் வந்து 3 ரனில் அவுட்டு. மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன்லையா 12 ரனில் அவுட்டு. ஸோ 3 விக்கெட்டு வந்து போயிடுச்சு டக்குன்னு. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னடா இப்படி இது வந்து இவ்வளோ விக்கெட் போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் வந்தார், ஸ்டாயினிஸ் வந்தார். மற்றவங்க எல்லாம் கம்மியாக தான் எடுத்தாங்க. மேக்ஸ்வெல் மட்டும்தான் 59 எடுத்தார். ஸோ மேக்ஸ்வெல் இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார்னு நினைப்பேன். ஏன்னா 2023 வேர்ல்டு கப் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்தியாவில் நடந்தாலும் 50 ஓவர்ஸ் மேட்ச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும் விளையாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து 291 எடுத்தாங்க. 5 விக்கெட்ஸ் போக எடுத்தாங்க. அப்போ ஆஸ்திரேலியா அடுத்தது பேட் பண்ணுச்சு. பண்ணுறப்ப அதுலேயும் இப்படி தான் எல்லா விக்கெட் எல்லாம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ மாதிரி மேக்ஸ்வெல் மட்டும்தான் எடுத்துப்பார். மற்ற எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ மேக்ஸ்வெல் இருந்து என்ன அடிச்சாருங்க. அவருக்கு வரைக்கும் அவர் இருந்து தான் 201 நாட் அவுட்டுங்க. 2023 வேர்ல்டு கப்பில் 201 நாட் அவுட்டு மேக்ஸ்வெல். ஸோ அவர் இருந்து அடித்து ஒன் மேனாக இருந்து ஜெயிச்சு கொடுத்தாருங்க. அப்போ வந்து ஒரு கேட்ச் வந்தது. அந்த கேட்சை வந்து நூர் அகமட் வந்து விட்டதுனால மேக்ஸ்வெல் தப்பிச்சு அடித்து வின் பண்ணிட்டார். ஸோ அது இன்னும் மனசுக்குள்ளே இப்போ சொல்கிறாங்க, இன்னும் அந்த மனசுக்குள்ளேயே வந்து அந்த கேட்ச் விட்டது, அந்த பக்கத்தை வந்து தோத்துதுங்கிறது இன்னும் மனசு. ஏன்னா அதே மேக்ஸ்வெல் அவுட் ஆயிருந்தாலும் வச்சுங்க அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அந்த இது அப்படியே உணர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நைப் வந்து போட்ட இதில் அதே மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு என்னென்ன மேக்ஸ்வெல் இருக்கனால அதே மாதிரி வந்து திரும்பி இவர் மட்டும் இருந்து அடிச்சு கொடுத்துருவாரோ பயம் வந்துச்சு. அதை போராடி கஷ்டப்பட்டு வந்து போட்டாங்க. நைப் போட்டு அந்த கஷ்டமான கேட்சை விடாமல் 100 அகமட் பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சி மேக்ஸ்வெல் அவுட்டு. ஸோ அந்த ஆஸ்திரேலியா டீம் காலி. பார்த்தீங்கன்னா 127க்கு 19.2 ஓவர்ஸில் ஆல் அவுட்டு. நம்புற மாதிரி இல்லைங்க. ஒரு சின்ன டீம் கிட்ட அவ்வளோ பெரிய வந்து ஒரு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 டீமாக இருக்கிற ஆஸ்திரேலியா அது வந்து இது மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து ஆல் அவுட் ஆகி இருக்கிறது அவங்க கூட ஆல் அவுட் கிடையாது. ஆல் அவுட் ஆனது பெரிய ஷாக் அவங்களுக்கு. எப்படின்னா இது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 118 வரைக்கும் அவுட்டே விக்கெட் போடணும்னு ஸ்டாயின்ஸ்லாம் ரொம்ப கோவம். பயங்கர கடுப்பில் எல்லாருமே அவ்வளோ டென்ஷனில் இருந்தாங்க ஆஸ்திரேலியன்ஸ்லாம். என்னடா ஒரு சின்ன டீம் வந்து நம்மளை இப்படி பாடுபடுத்தி சொல்லி அவர் போட்டார். குர்பாஸ் அவுட் ஆனோன்னா அந்த இது அவரை பார்த்து அந்த கிண்டல் போ அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள். அப்படி கிண்டல் பண்ணி அமிச்சார். அது அப்படியே குர்பாஸ்க்கு அப்படியே கோபமாக வந்துட்டே இருந்தது. திரும்ப வந்து ஸ்டாயினிஸ் விளையாடுறப்ப அதே மாதிரி ஸ்டாயினிஸோட பால் வந்து கேட்ச் வந்து குர்பாஸ் பண்ணார். ஆனால் அவ்வளோ அப்படி கொண்டாடினார். இந்த ஆஸ்திரேலியன்ஸ்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படின்னா மற்றவங்க டீக்ரேட் பண்ணுறாலும் ரொம்ப நம்பர் 1 அவங்க தான். மற்றவங்களோட ஒரு கர்வம் ஒரு நம்ம தான் வந்து எல்லாத்தையும் நம்ம தான் நம்பர் 1 அப்படிங்கிற மற்றவங்கள வந்து பெரிய டீம் சிறு எல்லாரையும் வந்து மட்டமாக பேசுறது, மட்டமாக நடிக்கிறது, நம்ம தான் ஒரு வந்து சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு எப்போவுமே உண்டு. இப்போ இங்கிலாந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்துலாம் அப்படி கிடையாது. ஆனால் இவங்க வந்து தாங்கிற கர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மற்றவங்க கில் பண்ணுறது போகிறது எல்லாமே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக அடி வாங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதான் எப்போவுமே இந்த கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு டீமை வந்து துச்சமாக பேச தான் ஜெயிப்போம் என்ன சிசி அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ நல்லா அடி வாங்கினோன்னே இப்போ தான் கொஞ்சம் உரைக்கும் ஆஸ்திரேலியஸ்க்கு. புரியுதுங்களா. இவங்களும் ஆப்கானிஸ்தானும் எவ்வளோ நல்லா வந்து வராங்க பார்த்தீங்களா. பவுலர்ஸ்லாம் சும்மா சாதாரண பவுலர்ஸ் கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் எப்படிப்பட்ட பவுலர். பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார் ரஷீத் கான். ஃபரூக்கி நல்லா போட்டுட்ருக்காரு. நவீன் உல்லக்கு, அப்புறம் வந்து நபி எவ்வளோ பேர் 100 அகமட் பயங்கரமாக தரமான
பவுலர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ பவுலிங் தான் அவங்க ஸ்ட்ரென்த்தே. பேட்டிங் பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ரஷீத் கான் அப்பப்போ பண்ணுவார், குர்பாஸ் நல்லாவே பண்ணுவார் பேட்டிங்கு. இப்போ ஜர்தான், இப்ராஹிம் ஜர்தான் பண்ணுவார். அப்பப்போ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. டபி கூட சமயத்தில் பேட் பண்ணுவார். ஸோ ஆனால் அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் தாங்க. அதை வச்சு நீங்கள் சாதிச்சிட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியமாக ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் பீட் பண்ணிடுச்சா அப்படி சொல்லிட்டு அவ்வளவு இது. இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு இன்சிடென்ட். அதாவது உங்களுக்கு வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து ஸ்காட்லாண்டை விட லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாண்டை விட உங்களுக்கு ரன் ரேட் கம்மியாக இருந்தது. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஸ்காட்லாண்டை வந்து தோத்துருச்சுன்னு வச்சுங்களேன். இங்கிலாந்து ரன் ரேட் கம்மியாக போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. பின்னாடி ஒமான் இருந்தது, நமீபியாலாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து தோத்துச்சு. இது ரன் ரேட் ஜாஸ்தியாக போச்சு ஸ்காட்லாண்டு. இது எடுத்தால் கூட இங்கிலாந்து வந்து எடுத்தால் கூட சூப்பர் 8 போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது. அப்போ கிண்டலாக ஹேசல்வுட் பேசியிருந்தாருன்னு தெரியுமா, நாங்கள் வந்து அவுட் ஆகிட்டோம்னா, அவங்ககிட்ட தோத்துட்டோம்னா சில பேர் வந்து போக கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அப்புறம் போய் கேட்டப்போ இல்லை தமாஷுக்கு பேசுனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டார் ஹேசல்வுட். அதே மாதிரி நாங்கள் நேரம் மார்ஜினில் கூட ஜெயிப்போம். ஸோ மார்ஜினில் நைட் ஜெயிச்சோம்னா என்ன அர்த்தம்னா ஸ்காட்லாண்டு வந்து அப்போ ரன் ரேட் வந்து நல்லாவே இருந்தது இங்கிலாண்டை விட. ஸோ நல்ல ரன் ரேட்னால போயிடும் அப்படிங்கிறனால. ஆனால் வந்து இங்கிலாந்து பார்த்திங்கன்னா ஒமானை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க எடுத்த ஸ்கோர் எவ்வளோ திரும்ப எடுத்திருந்தாங்க, ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தாங்க, 50 தான் எடுத்திருந்தாங்க. அதை வந்து இவங்க 3.1 ஓவர்ஸ்லேயே எடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக ரன் ரேட் எகிரிச்சுன்னு வச்சுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு மட்டம் தட்டி எல்லாரும் நம்மளுக்கு கீழே தான், நம்ம தான் சூப்பரியர் நினப்பு எப்பவுமே இந்த ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட. இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியன்ஸ் கிடையாது. எப்போ ஆஸ்திரேலியன் டீம் எந்த டீம் வந்தாலும் ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே அந்த மாதிரி இதில் தான் நினப்பு தான் இருப்பாங்க. தான் அப்படிங்கிற கர்வம் எப்போவுமே உண்டு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா அடி வாங்கினா தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உரைக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வேறு ஹேட்ரிக் பண்ணியிருக்கிறாரு. ஹேட்ரிக் பண்ணி 3 விக்கெட் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் வந்தோடனே இவங்க உண்மையிலே வந்து நம்பவே முடியல. இவங்க எப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒன்று. அப்புறம் இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் செமிஃபைனல்ஸ் போகிறத பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கும் பிரச்சனை விருது பேரும் அவ்வளோ ஈஸியாக. இப்போ என்ன நினச்சோம், ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிரும். ஸோ நம்ம 4 பாயிண்ட்டு, ஆஸ்திரேலியா 4 பாயிண்ட் ஈஸியாக போயிடலாம் அப்படி தான் இருந்தது. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா, இப்போ நம்ம வந்து 4 பாயிண்டில் இருக்கோம். ஆஸ்திரேலியா 2 பாயிண்ட்டு, ஆப்கானிஸ்தான் 2 பாயிண்ட்டு. இப்போ என்னன்னா இப்போ நம்மளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாளைக்கு மேட்ச் நடக்குது. இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம போயிடுவோம், பிரச்சனை கிடையாது. ஆஸ்திரேலியா நம்ம தோத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம போயிட்டோம்னா ஆல்ரெடி 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஆஸ்திரேலியன்ஸ் எப்படி தெரியுமா, அவங்க போய் தான் அவனுங்கிறப்ப பயங்கரமாக வெறியாக விளையாடுவாங்க. அதனால் என்னென்னா இப்போ அவங்க வந்து நம்மள பெரிய மார்ஜினில் வந்து தோக்கடிச்சாலோ, இல்லை நம்ம எடுத்த ஸ்கோரை வந்து ரொம்ப கம்மி ஓவரில் அவங்க எடுத்துட்டாலோ, இல்லை நம்ம எடுத்த கம்மி ஸ்கோரில் எடுத்தாலோ, இல்லை நம்மளும் அவங்களுக்கு நம்ம செகண்ட் பேட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நல்ல பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளை அவுட் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு ரன் ரேட் ஜாஸ்தி ஆகிடும். அதாவது நம்மளுக்கு 4 பாயிண்ட்டு, அவங்களுக்கு பாயிண்ட்டும் 4 வந்துடும், ரன் ரேட்டும் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் கூட விளையாடுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை தோத்துட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ 2 பாயிண்ட்லேயே இருக்கும். இல்லை பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டா கூட பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை அதுவும் பயங்கர டிஃப்ரென்ஸில் தோத்துச்சுன்னா ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை நிறைய ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சதுன்னா 4 பாயிண்ட் வந்துடும், ப்ளஸ் வந்து ரன் ரேட்டும் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும், புரியுதுங்களா? அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு பிரச்சனை ஆகிடும். எப்படின்னா நம்மக்கிட்ட தோத்தது ஒன்று, அடுத்தப்போ ஆப்கானிஸ்தான் நிறைய டிஃப்ரென்ஸில் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிச்சுன்னா அது 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ வந்து போக முடியாது ஆஸ்திரேலியா. நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதனால் என்னென்னா நம்ம ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நார்மலாக தோத்துட்டாலும் கொஞ்சம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை தோத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம போயிடுவோம். 4 பாயிண்ட் இருக்குது, அவங்க 4 எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து அதே மாதிரி தாங்க. பங்களாதேஷ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சாதான், அந்தளவு பெருசாக ஜெயிக்காதுன்னு வச்சுங்களேன். நம்ம ரன் ரேட்டோட தாண்டி பெரிய டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் பெரிய பிரச்சனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான். இப்போ நம்மகிட்ட தோத்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆப்கானிஸ்தான் மாதிரி பெருசாக ஜெயிச்சிச்சுன்னா பிரச்சனை வரும். ஜெயிச்சிட்டாலே பிரச்சனை. அதாவது வந்து நம்மக்கிட்ட ஆஸ்திரேலியா தோத்துட்டா 2 பாயிண்டில் தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை ஜெயிச்சிச்சுன்னா ஆப்கானிஸ்தான் 4 பாயிண்ட் போயிடும். ஸோ அப்போ வந்து ஆஸ்திரேலியா போக முடியாது. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க, நாளைக்கு மேட்ச் முடிவு பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போதுமே வந்து மற்றவங்களை மாதிரி ரொம்ப வந்து டீக்ரேட் பண்ணவே கூடாதுங்க. தான் கௌரவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், இனிமேலாச்சும் அவங்க குறைச்சிக்கணும். இப்போ நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னு வச்சுங்க, ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை ஜெயிச்சிச்சுன்னா இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஆப்கானிஸ்தான் வந்து 4 பாயிண்ட் எடுத்துரும், நம்ம ஆஸ்திரேலியா ஜெயிச்சா நம்ம 4 பாயிண்ட். ஸோ நம்ம போய்டும், ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்க்கு வர முடியாது. பெரிய அது கனவே
பெரிய அடிங்க அது. அதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மேட்டர் மாதிரி ஆகிடும். வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா வந்து இவங்ககிட்ட தோற்று போச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ பாருங்கள் அவங்களுக்கு. அது வந்து அது மாதிரி தான், இது மாதிரி தான் இனிமேல் வந்து வச்சா கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் ஆஸ்திரேலியன்ஸு. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ தாங்க நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நைபு சொல்லியிருக்காரு. அதான் நைபு 100 ரகமாக சொல்லியிருக்காரு. போன வருஷம் வந்து வேர்ல்டு கப்பில் அந்த கேட்சை வந்து விட்டதுனால அது இன்னும் மனசுக்குள்ளேயே இருந்தது. இப்போ அதே மாதிரி வந்து நான் அந்த கஷ்டமான கேட்சை பாருங்கள், மேக்ஸ்வெல் கேட்சை விட்டவர் அதே மேக்ஸ்வெல் கேட்சை கஷ்டமான கேட்சை வந்து பிடிச்சது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நைப் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இது மாதிரி இந்த வெற்றிக்காக கடுமையாக நாங்கள் உழைச்சோம், அதோட பலன் இப்போ கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தரோட இல்லை, எங்கள் நாட்டுக்கும் பெரிய சந்தோஷம், எங்கள் டீமுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி உண்மையிலே பாராட்டணுங்க அவங்கள. ஏன்னா ஒரு எப்படி வராங்க, வளர்ந்து வளர்ச்சி நல்லாவே தெரியுது. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து தோக்கடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வந்து இவங்க வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா, நியூசிலாந்து இவ்வளோ மேட்ச் நடந்து பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ இதை கம்மியாக வந்து தோக்கடிச்சிட்டாங்க பாருங்க அவங்கள. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி 75 ரன்ஸ்லேயே வந்து நியூசிலாந்து அவுட் பண்ணி, இதனால நியூசிலாந்து வந்து சூப்பர் 8க்கு வர முடியாமல் போயிடுச்சு பாருங்க. ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சிச்சு. அது மாதிரி நல்லா பவுலர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க, பேட்டிங்கோட பவுலிங் அற்புதமாக இருக்குது. அது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே எப்படி செமையாக போடுறாங்க பாருங்கள் வர வர வர. ஸோ இதனால் வந்து இதோட வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடுமையாக உழைச்சி போகிறோன்னா எந்த குட்டி டீமோ பெரிய டீமோ யார் வேணால் முன்னேறலாம். இவங்களாம் வந்து என்ன இதெல்லாம் நம்மலாம் பெரிய டீம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, திமிரில், அதுக்கு தான் அப்படி ஆச்சு. அதனால் வந்து இப்போ அடுத்தாப்புல நாளைக்கு மேட்ச் தாங்க வெயிட்டிங். நம்ம வந்து ஆஸ்திரேலியா கூட விளையாட போகிறோம். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அது ஒரு இது, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிச்சுன்னா ஆஸ்திரேலியா பிரச்சனை. எனக்கு நாளைக்கு பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.